மக்களே, நம்ம காலையில எழுந்த உடனே சூரியனை பார்த்தோன்னே ஒரு புத்துணர்ச்சி வரும். இன்றைய நாள் நல்ல பொழுது அமையும். அப்படி கிபி 536 வாழ்ந்த மக்களும் ஒரு நாள் எந்திரிச்சு காலையில சூரியனை பார்க்கறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி சூரியன் என்னமோ இருந்தது. ஆனா அவங்க ஏற்பட்ட புத்துணர்ச்சி இல்ல, அதிர்ச்சி தான் இருந்தது. காரணம், சூரியன் இருந்தும் அதோட ஒளி மிகவும் பலவீனமா, ரொம்ப ஒளியே இல்லாம இருட்டா இருந்தது. வானம் முழுசும் சாம்பல் நிறம் படர்ந்து இருந்தது. எங்க பார்த்தாலும் இருட்டு. பகலே இரவு போல இருட்டா இருந்தது. காரணம் என்னன்னு யாராலையுமே சொல்ல முடியல. மண்ணில் விதைக்கப்பட்ட விதைகளும் பயிர்கள் வளரவே இல்லை. பசி, நோய், மரணம் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா அந்த ஆண்டு முழுசா வந்துகிட்டே இருந்தது. என்னப்பா சொல்ற? நீ என்ன கதையா சொல்ற? இது என்ன திரைப்படத்தோட கதையா? இல்லைங்க, இது கிபி 536 உலகம் முழுசும் நடந்த ஒரு உண்மை சம்பவம். பல வரலாற்று ஆசிரியர்களும் இதை மனித வரலாற்றின் மிக மோசமான ஆண்டுகள்ல ஒன்னா கருதப்படுது. ஆனா என்ன நடந்தது? ஏன் சூரியன் மங்குச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிபி 536 ஐரோப்பா, மத்திய கிழக்கு, ஆசியா என பல பகுதிகளில் உள்ள பல நாட்டு மக்கள் வானத்தை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. சூரியன் இருந்தும் அதோட ஒளி மிக பலவீனமா இருந்திருக்கு. அந்த கால வரலாற்று ஆசிரியரான புரோகோபியஸ் என்ன சொல்றாருன்னா, சூரியன் சந்திரனை போல ஒளியற்றதாக இருந்ததுன்னு 18 மாசங்களுக்கு சூரியன் தனது முழு ஒளியும் இழந்துருச்சுன்னு குறிப்பிட்டிருக்காரு. பகல்ல கூட மாலை நேரம் போல காட்சி, எங்கும் இருட்டு. நல்லா யோசிச்சு பாருங்களேன், சுத்தி எங்கும் இருட்டு, வானத்துல மட்டும் சூரியன் ஒளிர் விட்டு கொண்டிருக்கு, ஆனா எந்த ஒளியும் இல்லாம. இதை பார்த்தோன்னே சிலர் இது கடவுளோட கோபம்னு நினைச்சாங்க. சிலர் உலக முடிவு நெருங்கி விட்டதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா அந்த காலத்துல விஞ்ஞான விளக்கங்கள் எதுவுமே இல்லை. இந்த நிகழ்வு ஒரு நாட்டில் மட்டும் நடக்கவே இல்லை மக்களே. ஐரோப்பா முழுசும், சீனாவிலும், மத்திய கிழக்கிலும், கூடவே வட அமெரிக்காவிலும் சில பகுதிகளிலும் இது நடந்திருக்கு. மரங்களை வளர்ச்சி செய்ய என்ன தேவை? சூரிய ஒளி தேவை, தண்ணீர் தேவை இல்லையா? அப்படி மரங்களின் வளர்ச்சியை வளையங்களை வச்சுதான் ஆய்வு செய்வாங்க. அதாவது மரத்தை நடுப்பற வெட்டினோம்னா அதுக்கு சுத்தி ஏற்பட்டிருக்கக்கூடிய வளையங்களோட எண்ணிக்கையை வச்சு அதோட வயதை கணக்கிடுவாங்க. அப்படி ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் ஒரு விசித்திரமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கிபி 536 மர வளர்ச்சி திடீரென குறைஞ்சிருக்கு. அதான் சூரிய ஒளி இல்லைன்னா எப்படி வளரும்? அதாவது உலகம் முழுசும் வெப்பநிலை குறைஞ்சிருந்திருக்கு. சராசரியா வெப்பநிலை சுமார் 1.5 டிகிரியிலிருந்து 2.5 டிகிரி வரை குறைஞ்சிருக்கலாம்னு சில ஆய்வுகள் கூறுது. இன்னைக்கு நம்ம 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாற்றத்திற்கே உலகம் ரொம்ப கவலைப்படுது. ஆனா அப்போது இந்த மாற்றம் திடீர்னு ஏற்பட்டா எப்படி இருந்திருக்கும்? சூரிய ஒளி குறைஞ்சதுனால என்ன ஆகும்? முதல்ல பாதிக்கப்படுவது விவசாயம் தான். பயிர்கள் வளர சூரிய ஒளி மிகவும் அவசியம். 1000 கணக்கான மக்கள் இதனால அவதிப்பட்டாங்க. பயிர்கள் வளர சூரிய ஒளி தேவனால மாத கணக்கில் சூரிய ஒளி இல்லாதனால விளைச்சலும் சரிஞ்சுக்கிட்டே போச்சு. ஐரோப்பாவில் பல பகுதிகளில் அறுவடை தோல்வி அடைஞ்சது. சீனாவிலையும் பனிப்பொழிவு திடீர்னு ஏற்பட்டுச்சு. கோடை காலத்துல கூட பனிப்பொழிவு பெஞ்சிருக்குன்னா பார்த்துருக்கங்களேன். பயிர்கள் அழிஞ்சு போச்சு, உணவு விலை உயர்ந்து போச்சு, பசி அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. சில கிராமங்கள்ல மக்கள் உயிர் பிழைக்க விலங்குகளின் தோள்களை கூட வேக வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. ஒரு எரிமலை வெடிப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னப்பா சொல்ற? ஆடா ஆமா, பல நூற்றாண்டுகளா இது ஒரு மர்மமாவே இருந்திருக்குங்க. ஏன் சூரியன் மங்குச்சு? ஏன் உலகம் இருட்டாச்சு? ஏன் உலகம் குளிர்ந்து போச்சுன்னு பின்னர் நவீன விஞ்ஞானம் பதில தேட ஆரம்பிச்சது. கிரீன்லாந்து மற்றும் அண்டார்டிகா பனிக்கட்டிகளை ஆய்வு செஞ்ச சில விஞ்ஞானிகள் அதுல எரிமலை சாம்பலும் சல்பர் துகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவை கிபி 536 சேர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. விஞ்ஞானிகள் கருத்துப்படி அயர்லாந்து பகுதிகளில் மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு நடந்திருக்கலாம். சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பல எரிமலைகள் ஒன்னா சேர்ந்து வெடிச்சதுனாலதான் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. அந்த வெடிப்புகள் வானத்துல மிக உயரமான அடுக்குகளுக்கு சல்பர் துகள்களை அனுப்பியிருக்கு. அவை சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறத தடுத்துருச்சு. இதனாலதான் பூமியை அடையும் சூரிய ஒளி குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இதுவே வால்கானிக் வின்டர் நிகழ்வுன்னு சொல்லப்படுது. இந்த வால்கானிக் வின்டர்னா என்னப்பா? ஒரு வால்கானிக்னா நம்மளுக்கு தெரியும், எரிமலை இல்லையா? எரிமலை வெடிப்புனால ஏற்படக்கூடிய ஒரு செயற்கை குளிர்காலம்னு வச்சுக்கலாம். அதான் எரிமலை காரணமாக உருவாகும் செயற்கை குளிர்காலம். 536 தொடங்கிய இந்த பிரச்சனை அந்த வருஷமே முடிஞ்சிட்டா பரவாயில்ல, 18 மாசத்தோட. அதோட தொடர்ச்சியா 540 547 மீண்டும் பெரிய எரிமலை வெடிப்புகள் நடந்திருக்கணும் ஆய்வுகள் சொல்லப்படுது. உலகம் திரும்பி மீள முயன்ற போதெல்லாம் அடி மேல அடி விழுந்துகிட்டே இருந்திருக்கு. அதற்கு பிறகு 541 ஒரு மிகப்பெரிய பேரழிவும் வந்திருக்கு. அதுதான் பிளேக் ஆஃப் ஜஸ்டீனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடிய தொற்று.
இன்னைக்கு நாம எப்படி அவதிப்பட்டோம் ஒரு 2 3 ஒரு 4 5 வருடங்களுக்கு முன்னாடி கொரோனாவால நம்ம கோவிட்-19 நம்ம அதிகமா பாதிக்கப்பட்டோம் இல்லையா 2019. எஸ், அப்படி 541 ஒரு பேரழிவு வந்திருக்கு. அதுதான் பிளாக் ஆஃப் ஜஸ்டின். இந்த நோய் பல லட்சம் மக்களை பலி கொண்டிருக்கு. ஏற்கனவே பசியால பலவீனம் அடைஞ்ச மக்கள் இந்த நோய் மேலும் தாக்கிச்சு. வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவது 536 முதல்ல இருந்து 545 வரையிலான காலம் மனித சமுதாயத்திற்கு மிக கஷ்டமான காலம்னு சொல்றாங்க. ஏன்னா பசி வந்தது முதல்ல, அப்புறம் குளிர் வந்தது, அப்புறம் நோய் வந்தது, பொருளாதார வீழ்ச்சி வந்தது. எல்லாம் ஒன்னும் பின் ஒன்னா வந்துகிட்டே இருந்தா மக்களால எழுந்து போராடவே முடியல. அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருந்தது. இன்று நாம் எப்படி இதை உறுதியா அறிஞ்சுக்கிறோம்? இதுக்கு என்னப்பா சான்று? அது ஒரு எரிமலை வெடிப்புனாலதான் அப்படி ஏற்பட்டதுன்றதுக்கு என்ன சான்று அப்படின்னா 3 முக்கிய ஆதாரங்கள் இருக்கு. ஒன்று, மர வளையங்கள். மரங்கள் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு வளையத்தை உருவாக்கும் நடுப்பகுதியில். 536 மற்றும் அதற்கு பிறகான ஆண்டுகள்ல அந்த வளையங்கள் மிகவும் சிறியதா இருந்திருக்கு. அதாவது வளர்ச்சி குறைஞ்சிருந்திருக்கு. பனிக்கட்டி மாதிரிகள், இதுதான் ரொம்ப முக்கியம். கிரீன்லாந்து பனிக்கட்டிகள்ல எரிமலை சல்பர் துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் 536 ஆண்டை சேர்ந்தவைன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பழைய வரலாற்று பதிவுகளும் இது உறுதி செய்யற மாதிரியான சில நிகழ்வுகளை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பா ரோம பேரரசை சேர்ந்த, சீன பேரரசை சேர்ந்த பல நாடுகளின் பதிவுகளும் இதை குறிப்பிட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரியன் மங்கிருச்சுன்னோ, பகல் இருளா மாறிடுச்சுன்னோ, பயிர்கள் அழிஞ்சிருச்சுன்னோ என்று ஒரே மாதிரியான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த 3 ஆதாரங்களும் ஒன்றா இணைச்சு பார்த்தா 536 மர்மத்தை ஈஸியா தீர்த்துருச்சு. நான் முடிவா என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோல ஒரு எரிமலை ஒரு இயற்கை பேரழிவு இல்லையா, முழு உலகத்தின் காலநிலையே அந்த ஒரு இயற்கை பேரழிவு தலைகீழா மாத்திருச்சு. சூரியனையே மங்க செஞ்சிருச்சு. பசியையும் நோயையும் பரப்பிருச்சு. அதனாலதான் கிபி 536 மனித வரலாற்றின் மிக மோசமான ஆண்டுகள்ல மிகவும் ஒன்றாக கருதப்படுது. இன்று நாம் தொழில்நுட்பத்துல முன்னேறி இருக்கலாம், ஆனா இயற்கையின் சக்தியின் முன்ன மனிதன் இன்னும் எவ்வளவு சிறியவன் என்பதை இந்த நிகழ்வை நினைவூட்டுட்டே இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.